அப்பா கான் செகண்ட் டிவிஷன் பிளேயரா இருந்தாப்ல. ஆனா சின்ன பையனா இருந்த ஆலிவர் கான உலகத்திலேயே நம்பர் 1 கோல் கீப்பர் ஆகணும்னு சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டாப்ல. அதே மாதிரி கோல் கீப்பரை ஆக்கி விட்டு தலைவன் அழகு பார்த்திருக்கான். ஆலிவர் கான் போய் ஒரு பயன் மியூனிக் மேட்சை பார்த்துட்டு பயன் முனிக்ல விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் மேல பர்ஃபார்மன்ஸா போட்டு ஒரு லோக்கல் டீம்ல சேர்ந்து ஸ்பைடர் மேன் மாதிரி கப்பு கப்புன்னு பாலை தடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இதை பார்த்து பயன் மியூனிக்கு சரி நம்ம பையனா போயிட்டான், நம்ம டீம் சப்போர்ட்டரு, உலக கோல் கீப்பரா ஆக போறான்னு சொல்லிட்டு பயன் மியூனிக் வாங்குறாங்க. இப்ப இருக்கிற கீப்பர்ஸ் மாதிரிலாம் கிடையாது. டிஃபெண்டர்ஸ் ஒழுங்கா டிஃபெண்ட் பண்ணலனா தலைவன் பின்னாடி சாட்டவார வச்சு நின்னுட்டு இருப்பான். கண்டமேனிக்கு பேஸ் ஓடுவான். இதுக்காகவே ஆலிவர் கானோட டீம்ல இருந்த டிஃபெண்டர்ஸ் எல்லாம் வெறி கொண்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. 97 சீசன்ல புண்டஸ்லீகாவை ஜெயிக்கிறாங்க ஆலிவர் கானும் பயன் மியூனிக்கும். அந்த சீசன்ல மட்டும் 20 கிளீன் ஷீட், 20 ஜெர்மன் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டை தலைவர் வாங்குறாப்ல. அதுபோக 2001ல தன்னோட பழைய ரெக்கார்டை 2001ல தலைவன் முறியடிக்கிறான். 21 கிளீன் ஷீட். அதே சீசன்ல தான் ஒரு பெனல்ட்டியை சேவ் பண்ணி பயன் மியூனிக்கை சாம்பியன்ஸ் லீக்கையும் ஜெயிக்க வைக்கிறாப்ல. 2002ல வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வரைக்கும் போறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அங்க ஆப்பனண்டா இருந்தது பிரேசில். இருந்தாலும் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டா ஆலிவர் கான் தான். புண்டஸ்லீகா டைட்டில் ஜெயிச்சுட்டு ஃபைனலி பயன் மியூனிக்லேயே ரிட்டையர் ஆகிறாப்ல. மாற்று கருத்தே கிடையாது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கோல் கீப்பர் எவர்.